ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு லாரி வச்சுருக்கோம், இல்லாட்டினா ஒரு கேப் ஓட்டுறதுக்காண்டி ஒரு கார் வச்சுருக்கோம், இல்லை நம்ம சொந்தமான ஒரு காரை எடுக்கிறோன்னு வைங்களேன். ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு கிளைமுன்னு போகிற இடத்துல வந்துட்டு நிறைய விஷயம் கேட்பாங்க. ஆனால் இதை வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரே வழி வந்து ஒரு கேமரா வந்து நம்ம வண்டியில் வந்து மாட்டியிருக்கணும். ஸோ அப்படி இந்த டேஷ் கேம் மாட்டுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொன்று இதில் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வேறு வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம வண்டி எங்கே இருக்குது, இப்போ லாரிக்கெலாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். கார் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வேணும்ல, அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ரீசெண்டாக ஃப்ளீட்ராக் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட F21 டேஷ் கேம்னு சொல்லிட்டு 4G சிம் போட்டு இதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட ரியல் டைமாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற லொக்கேஷன் வந்து காமிச்சிரும். ஃப்ரண்ட்டில் வந்து 2K, ரியரில் பார்த்தீங்கன்னா 1080க்கான நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து இந்த கேமரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் நம்மகிட்ட இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம மாட்டியாச்சு நம்ம காரில். இதை வந்து நம்ம டிரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு வீடியோ அவுட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா. மோட்டோகிராஃபிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2 weeks later. ஒரு வழியாக இந்த டேஷ் கேமை மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சு. 1400 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த டேஷ் கேம் எப்படி இருக்குது அப்படின்னா, என்னடா கையில் கழட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரொம்பவே லைட் வெயிட்டாக ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு தெரியுதா, இதில் வந்து 2 ஸ்லாட்ஸ் இருக்கும். ஒன்று சிம்முக்கும், இன்னொன்று வந்து SD கார்டு ஸ்லாட்ஸு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 பட்டன் இருக்கும். ஒன்று SOS, இன்னொன்று ஆன்க்கு. இந்த கேமரா அட்ஜஸ்டபிள், ஃப்ரேம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அட்ஜஸ்டபிளாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த டைப் C கேபிள் மாட்டுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு காம்பேக்டாகவே இருக்குது. ஃப்ளீட்ராக்கோட டுவல் சேனல் கேம் இது. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1080 பிக்சலும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2K வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுது. ஓரளவுக்கு குவாலிட்டி வந்து நம்ம வீடியோ போடுற அளவுக்கு அது வந்து நல்லாவே இருக்குது. நான் வீடியோவில் போடுறேன், ஜஸ்ட் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது போக மாட்டினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளீட்ராக்கோட டைரக்ட் ஸ்டாஃபே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மாட்டி ஃபிட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு ½ தான், டக்குன்னு மாட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரொம்பவே ஈஸியாக மாட்டியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே வரல, சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் அடுத்தடுத்து வருது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேமரா யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு நிறையா லாரி ஃப்ளீட் ஓனர்ஸாக இருக்கீங்க, இல்லைனா நான் வந்து ஒரு 4 கார் இருக்குது எங்கிட்ட வீட்டில். ஸோ அதை வந்து நீ மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ராக்கில் இந்த டுவல் சேனல் கேம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்ற கேமராவில் மாதிரி இல்லாமல் இந்த கேமரா ஸ்பெஷலைஸ்டாகவே நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக ட்ரக்குக்காண்டியே இந்த கேமரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னால் சொல்லிட முடியும். ஸோ அதை பற்றி நான் அடுத்தடுத்து வர்றேன். இந்த ஹார்ட்வேரோட முடிச்சிடறேன். இது வந்து ஈஸியாக வந்து நமக்கு கழட்டி மாட்டுறமா தான் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதை நிறையா தடவை கழட்டி மாட்டிட்டேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, பட் ஆனால் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீங்களும் கழட்டி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நான் இந்த ரெக்கார்டிங்லாம் வந்துடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குல்ல. இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு மோஷனை வந்து இது டிடெக்ட் பண்ணுது, ரொம்ப பக்கத்தில் டிடெக்ட் பண்ணுதுன்னா ரெக்கார்ட் ஆகாமல் இருந்தாலும் டக்குன்னு வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரம்பிள் ஷிப்ஸ்லாம் போகிறீங்க, அது கொஞ்சம் டெப்த்தாக இருக்குன்னு வைங்களேன். அதனால் காரில் வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன், கிருன்னு ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷனையும் டிடெக்ட் பண்ணி அதுவே சொல்லுது நம்மளுக்கு, இந்த மாதிரி நான் வந்து ஷார்ட் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதுவே சொல்லி அதையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அது போக நீங்கள் நார்மலாக காரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், அதுவே நாங்கள் சிக்னல் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றதே அதுவே சொல்லிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஃப்ளீட்ராக்கில் ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்பில் வந்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு ஜியோ ஃபென்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த மேப் இருக்கும், நம்ம வந்து வண்டி எங்கே இருக்குது லைவ் ட்ராக்கிங் பார்த்துக்கலாம், நம்ம எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரோமோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணி இருக்கா அப்படின்றதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துச்சு. இப்போ சம்டைம்ஸ் கார் வந்து யாரோ ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அலர்ட் வரும், எனக்கு ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் வரும். அப்போ வந்து நம்ம கார் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ மல்டி இது வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும். நீங்கள் உள்ளே போய் அந்த டேஷ்போர்டில் வந்து ஒரு 10 இது இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டு எந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்பாக தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, உங்கள் வண்டி எங்கேயோ இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதிலேருந்தே பேசி, இதில் ஸ்பீக்கர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே நீங்கள் பேசி அந்த டிரைவருக்கு வந்து ஏதோ சம்திங் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஜனவரி 11 அன்னைக்கு கிட்டத்தட்ட
306 கிலோமீட்டருக்கு வந்து நம்மளுக்கு ப்ளேபேக் இருக்குது. இந்த ப்ளேபேக்குன்றது நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நான் எங்கே போயிட்டு எங்கே வர்றேன், எங்கே ஸ்டாப்பிங் பண்ணியிருக்கேன், என்னென்ன லொக்கேஷன்லாம் கவர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இடத்துல நின்றுருக்கேன் அப்படின்ற முதற்கொண்டு ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இதில் வந்து காமிக்குது. ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கேன், ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, எந்தெந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாமே நான் வந்து ஓவர் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே A to Z வந்து ரெக்கார்ட் ஆகிடுது. உங்கள் இன்ஜின் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் முதற்கொண்டு இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் போக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லாரி வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த டீசலை வந்து திருடுறது. எவ்வளோதான் நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி வந்தாலும் டீசல் திருடு போயிட்டே இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சென்சார் வந்து இப்போ ஒரு 100 லிட்டர் டேங்க்கில் வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேலிப்ரேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஃபியூல் வந்து ஏதோ சடனாக வந்து அங்கே வந்து போகுது அப்படின்னா அது மானிட்டர் பண்ணி அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளும் அலர்ட் ஆயிடலாம். அட் த சேம் டைம் வந்து நம்ம டிரைவர்ஸையும் வந்து அலர்ட் பண்ணி விட்டுறலாம். இது போக அது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகுது. யூஸ்வலாக வந்து ஒரு 100 டிகிரி இருக்க இடத்துல வந்து 150 டிகிரியை கிராஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், கிராஸ் பண்ணுது அப்படின்னா அதையும் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணி சொல்லுது. ஸோ எதுவும் பிரச்சனை இருந்துச்சு, டிரைவர் பார்க்காம போனாங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக ஒரு பிரச்சனை, ஒரு வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் எடுக்காமே வந்துட்டு வண்டியை ஓட்டிகிட்டே இருந்திருக்காரு. அதை பற்றி யாருக்குமே தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சென்சார் டைப்பில் நமக்கு கொடுக்கும்போது இன்ஜின் ஓவர்லோட் ஆகுது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். இந்த ஃபியூல் சென்சாரில் இன்னொன்று ஒரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் டிடெக்ட் ஆகிரும். உங்களுக்கு இடத்துல இருந்து எவ்வளோ ஃபில் பண்ணுறீங்க வரைக்கும் எல்லாமே இதிலேயே காமிச்சிரும். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டர் ஸ்பெண்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு இதிலேயே காமிச்சிரும். இதுவும் தாண்டி வண்டியோட மைலேஜ், அந்த ஃபியூல் டேங்கோட லெவலு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபோன்லேயே பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேசிக்காக நம்மளுக்கு இருக்க மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் மார்க் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் கிராஃபு, ஃபியூல் மைலேஜ் ரிப்போர்ட்டு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது இல்லை. இது எல்லாமே பார்க்குறது ஓகே, அது ஒரு ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்ல. அந்த ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஜென்ரிக் ரிப்போர்ட்டு, ஸ்பெஷல் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பை லாகின் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்டு எந்தெந்த தேதிக்கு இருக்கணுன்றதை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து வந்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் அதை வந்து உங்களுக்கு இந்தந்த டேட்லேருந்து வேணும் அப்படின்னா அதையுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்ட் பண்ணிடும். பட் இருந்தாலும் நம்ம நார்மலாக நம்ம கார் வச்சுருக்கவங்களுக்கு அது தேவைப்படாதுல்ல. ஸோ உங்களுக்கு தேவைன்னா மேனுவலாகவுமே நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா டோல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலே தெரிஞ்சிடும். அது போக வந்து டிரைவர் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஏதாச்சும் அலர்ட்ஸ் வேணும், நான் சொன்னேன்ல உங்களுக்கு அந்த ஆன்லைன் ஆஃப்லைன் அலர்ட்ஸ் வேணும்னா அதையும் பார்த்துக்கலாம். எப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் இருக்கிறதையும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அக்யூரேசின்னு சொன்னோன்னா தான் அந்த ஃபியூல் சொன்னேன்ல, அதுவும் 99.9% வந்து அது அக்யூரேட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் ஏதாச்சும் ட்ரக்கில் வந்து டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதையும் எடுத்து உங்களுக்கு வீடியோவை வந்து அடுத்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த டேஷ்கேம் பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ரெண்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க, இல்லைனா ட்ரக்கு வச்சுருக்கவங்க, இல்லை வீட்டில் வந்து மல்டிபிள் கார்ஸ் இருக்குது அது வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, நீங்கள் வந்துட்டு தப்பே பண்ணலை ஆனால் நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோ எடுத்து காமிச்சு நீங்கள் போயிடலாம். அண்ட் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து நீங்கள் கிளைம் கொடுக்குறீங்கனாலும் அதுவும் இதை எடுத்து காமிச்சிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து இந்த கேமராஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களால் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க முடியும், ப்ளேபேக் எடுக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும், இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமரா ஃபிட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ளீட் ட்ரக். ஸோ இந்த டேஷ்கேம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேஷ்கேம் உங்களுக்கு வேணும் இல்லைன்னா இதை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நம்பரோ லிங்கோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.